அந்த சாதிவாதியாக சிந்திச்சிருந்தா கூட சீமான் அங்கே நின்றுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து பெரும்பான்மையான சமூக ரீதியிலான வாக்குகள் சீமான் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, ஜாதியை சேர்ந்தவங்க கிடையாது. இது சமூகம்னு சொல்லிட்டு அவர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாம் வந்து அங்கே கிடையாது. ஆனாலும் அவர் வந்து நிற்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். சொந்தமாக நம்மளுடைய மக்கள் நம்மளை நம்புவாங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் சீமான் நிற்கிறார். சீமான் அவர்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் உள்ளே வந்ததுனால இது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து அவங்களும் எம்எல்ஏஸ் நம்ம ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஒரு கட்சி லீடர் ஒருத்தர் வந்து நிற்கும் போது அது கொஞ்சம் கவனம் கூடுதலாக பெறுகிறது. கடினமான உழைப்பு இருந்துச்சுன்னா சீமானால் வெல்ல முடியும். எப்பா இந்த இவங்க 2 பேருக்கு ஒரு சீட்டை பிடிங்கி விடுங்கப்பா, அப்போதான் இவங்களாம் அடங்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டார் இடத்துல பொதுவெளியில் காங்கிரஸை பற்றி. பூத்துலேயே ஆள் இல்லை காங்கிரஸுக்கு, நாம தூக்கி சம்மந்துக்கிட்டு இருக்கோம்னாரு. ஒருவேளை அப்படிலாம் யோசிச்சு காங்கிரஸ் ரொம்ப பண்ணுறாங்க, சீமான் வந்துட்டு போட்டுப்பா உடுப்பா கவர்மெண்ட் ரெண்ட வேலையை பாருப்பான்னு ஏங்க மதுக்கடைகளை அகற்றி விட்டு மணமகள் மன்றங்களை உருவாக்குறீங்க. அந்த மணமகள் மன்றங்கள் யாரோட பேரெல்லாம் இருக்குது? அதை எதிர்த்து களமாடிய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு தான் சொல்கிறாங்க. அதை அவர் பதிவு பண்ணும்போது ஏன் அங்கே அவ்வளோ பதற்றமாவது, அவ்வளோ ஒரு சூழலை கெடுக்குறீங்க? இன்னொன்று இருக்கவே இருக்கு சீமானுடைய ஸ்பீச் பண்ணுற வீடியோஸ். அதை வந்து அவங்க வாகன பரப்புரையை மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நிற்க வச்சு, ஒரு திருமுறையில் நிற்க வச்சு அந்த பிரச்சாரங்களை அவருடைய காணொலி வகையிலாகவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இலவசம் தான் அவங்க வந்து மொட்டையாக லேப்டாப் கொடுக்குறத எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொல்லலை. டிவி வேணாங்க, எதுக்குங்க இலவசமாக ஒன்றும் தொலைக்காட்சி பெட்டி, எதுக்குங்க இலவசமாக வந்து குளிர்சாதனை பெட்டி, எதுக்குங்க இலவசமாக வந்து நீங்கள் வந்து மகளிருக்கு ஏன் உரிமை தொகை கொடுக்குறீங்க? அது வந்து உரிமை தொகை சொல்லி பேரை வச்சு ஏமாத்துறீங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் மிக பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு, யாருக்கு பிரகாசமாக இருக்கு தொகுதி அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த இன்டர்வியூவை நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக சில முக்கியமான தொகுதிகளை பற்றின விவரங்கள், அதை பற்றின காரணம் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம்? என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, முன்னாடி ஸ்டார் தொகுதியா இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்கள் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி அவர்களுடைய தொகுதியை பார்த்தோம். இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் களமிறங்க போகிறாரு. அவருக்கு எப்படி இருக்கு அந்த தொகுதி? அவருக்கு பிரகாசமாக இருக்கா? கள நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட கேட்கலான்னு வந்தேன். எப்படி இருக்கு சார்? ஆக்சுவலி நம்ம சீமானவர்களுக்காகன்னு சொல்லிட்டு கூட இந்த டாபிக் நம்ம எடுக்கல. நம்ம எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பல ஸ்டார் தொகுதிகளுக்கு வந்து இன்னும் யார் நிற்க வைப்பாங்கங்கிற ஒரு உறுதிப்பட சொல்ல முடியல. அதாவது ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவான மாதிரி தான் யார் யார் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் தொகுதி கொடுக்கப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாங்குடி தான் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சார், 71 ஜெயிச்சாரு காங்கிரஸ். ஆமாம், காங்கிரஸ் எம்எல்ஏ. அதன் பிறகு அதிமுக, பாஜக, அமமுக இப்போ ஒன்றா கூட்டணியில் இருக்கிறாங்க. அதன் காரணமாக சென்ற முறை அமமுக பிரித்த ஓட்டுங்கிறது இந்த முறை அமமுக பிரிக்க மாட்டேன்னு சொன்னதான் நிற்க போகிறான். இன்னொன்று, இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவிச்சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட அறிவிப்பில் இருக்கக்கூடிய அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 11 தொகுதிகளில் 1வது தொகுதி என்னது? காரைக்குடி. ஸோ காரைக்குடியில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு, அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு, அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் அதன் தலைவரே சீமான் அவர்கள் போட்டி போடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல மருத்துவர் பிரபு அப்படிங்கிறவர் தொடர்ச்சியா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல, இந்த ரீல்ஸ் எல்லாம். அதுல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து போட்டி போடுறாரு. ஸோ 4 முனை போட்டிங்கிறது என்ன ஆயிடுச்சு? உறுதியாயிருச்சு. நம்ம வந்து பார்க்குறோம். இதன் பிறகு போட்டி போடுறவங்கலாம் வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஆட்கள் கிடையாது, அல்லது பெறக்கூடிய அளவுக்கான ஆட்கள் வந்து கிடையாது. இப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முன்னாடி 2021 தேர்தலில் சீமான் அவர்கள் திருவொற்றி தொகுதியில நின்றாரு.
இப்போ தன்னுடைய சொந்த மாவட்டமான சிவகங்கையில இருக்கக்கூடிய காரைக்குடியில நிற்பதற்கான காரணம் என்ன? எனக்கு என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னா, ஒரே தொகுதியில தொடர்ச்சியா நிக்கிறது அல்லது அங்கேயே நின்று வேலை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருடைய வளர்ச்சிக்கு வந்து பங்களிக்குன்ற ஒரு டாக் எப்போதுமே உண்டு. நம்ம ஒன்றும் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நிற்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு பாரம்பரிய சின்னம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாகவே பண்ணிடலாம். இது வந்து ஒரு புதிய ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகிற ஒரு கட்சி. அப்போது 2 முறை போட்டி போட்டு 2 முறை தோல்வி அடைந்த திரு சீமான் அவர்களுக்கு வெற்றி பெற முடியும், அதுக்கு கூடுதலாக நம்பிக்கை எந்த இடம் தரும்னு நினைக்கிறீங்க? சொந்த தொகுதி தான் தரும். சொந்த தொகுதினா சொந்த ஊர் தரும் இல்லையா? அதுவும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூழல் என்ன, அது விவசாயம் சார்ந்த ஒரு ஊரா இருக்குதா அல்லது எப்படிப்பட்ட ஊரா இருக்கு இப்படிங்கிற பின்னணியெல்லாம் 21ல தேர்ந்தெடுக்காததற்கு காரணம் என்ன? 21ல எனக்கு தெரிஞ்சு அதுல எனக்கு பெரிய ரீசன்ஸ் தெரியல. இன்னொன்னு அவர் 21ல என்ன சொன்னாருன்னா, களம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2016ல ஃபர்ஸ்ட் போட்டிட்டாங்க. 2021ங்கிறது 2வது பொது தேர்தல் தான் அவங்க சட்டமன்ற தேர்தலில். எனக்கு நம்ம பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போதே டஃப்பான கேம் தான், வின் பண்ணலாம் முடியாது, பட் அவங்க வேணா இன்க்ரீஸ் ஆகலாம் ஓட் பேங்க்லங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ நமக்கே தெரியும் போது சீமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கும் தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எழிலரசி அவர்கள் கிட்டத்தட்ட 1,60,000க்கு மேல ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. இது கணிசமா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு. இந்த களமிறங்கி இருப்பாங்க. கரெக்ட். அதாவது 2 விதமான விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணி பேசுவோம் இந்த வீடியோவை. முதல்ல சிவகங்கை பத்தி நம்ம ஒரு பொதுவான ஒரு பார்வையை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அப்படிங்கிறதே வந்து எம்பி எலெக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்பி சிவகங்கை எம்பி யாரு? கார்த்தி சிதம்பரம் தான், காங்கிரஸ்காரர் தான். அந்த தொகுதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தொகுதி. எப்படி தெரியுமா? காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக இப்படின்னு கலந்துபட்ட அளவில் எல்லாருக்குமான ஓட் பேங்கும் இங்கே இருக்குது. இவங்களுக்கு தான் இருக்குது, இவங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படியான ஒரு தொகுதியாக சிவகங்கை மாவட்டம் இருக்குது. 31வது தொகுதியான இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் பெரும்பாலும் அடங்கியிருக்கும். அதில் வந்து திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ மிச்சப்படி இந்த 6 தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதிகள் தான். இந்த 6 தொகுதிகளையும் சேர்த்து தான் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க, 2024ல் 1,63,412 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதில் முதலிடம் எடுத்த காங்கிரஸினுடைய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4,5 லட்சம், கிட்டத்தட்ட 4,27,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதிமுகவோட சேவியர் தாஸ் அப்படிங்கிறவர் 2,22,013 ஓட்டு வாங்கியிருந்தாரு. பாஜகவை சேர்ந்த தேவநாதன் யாதவ் சிறையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவர் சில வழக்குகள்லாம் மாட்டி வின் டிவியோடைய ஓனர் அவர் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவர் 1,95,788 ஓட்டு வாங்கினாரு. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி எழிலரசி அவர்கள் வாங்கினாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து 2024 பார்க்கணும் தான் நான் ஒத்துக்கிறேன். அட் த சேம் டைம் 2021 நம்ம பார்க்கணும். ஏன்னா கடைசி அசம்பிளி எலெக்ஷன் அது 21 தான். 21 டேட்டா எடுத்துப்போம். நம்ம காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,17,041 ரெஜிஸ்டர்டு ஓட்ஸ் இருந்திருக்குது. 21 டேட்டா பற்றி நான் சொல்கிறேன். சரி, இப்போ அதில் எவ்வளோ நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல, அது அப்டேட்டட் டேட்டா நமக்கு கிடைக்கணும். மாங்குடி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டவர் 75,954 வாக்குகள் வாங்கினார். எச் ராஜா பாஜகவை சேர்ந்தவர் 54,365 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதன் பிறகு யார் தெரியுமா தேர்ட் பிளேஸ்? அமமுகவினுடைய தேர்போகி பாண்டி. அவர் வந்து 44,864 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய துரை மாணிக்கம் அப்படிங்கிறவர் 23,872 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. 5வது ஒருத்தருக்கு இருக்குது, அது 5 முனை போட்டி. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? மக்கள் நீதி மையம் தலைமையில ஒரு கூட்டணி. யாரெல்லாம் இருந்தாங்க? மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய சரத்குமார், முன்னாடி இருந்துச்சு, இப்போ கட்சியை கிளஸ்ட்டு பாஜக சேர்த்துட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 8,351. அப்புறம் நோட்டா சுயேட்சைன்னு சேர்த்திங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு போயிருக்கும்னு வச்சுக்கோங்க, அது விட்டுருங்க. 10,000 ஓட்டு ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 5,000 ஓட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த கால்குலேஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2021ல் 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லையா? இந்த 23,872 ஓட்டை இவங்க 2026ல் எவ்வளோ ஜம்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது? அதை வச்சு தான் சீமான் அவர்கள் வந்து இதை கேட்ச் பண்ணணும், தொகுதியை கேட்ச் பண்ணியிருக்கணும்.
இன்னொன்று சிவகங்கை அந்த சுற்றி வட்டார தொகுதியில் வந்து விவசாயம், அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், கேஸ்ட் கால்குலேஷன் அடிப்படையில் கூட சீமான் அங்கே நிற்கலை. அதில் சாதிவாதியாக சிந்திச்சிருந்தா கூட சீமான் அங்கே நின்றுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து பெரும்பான்மையான சமூக ரீதியிலான வாக்குகள் சீமான் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, ஜாதி சேர்ந்தவங்க கிடையாது. இதுக்கு சமூகம்னு சொல்லிக்கிட்டு அவர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாம் வந்து அங்கே கிடையாது. ஆனாலும் அவர் வந்து நிற்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். சொந்தமாக நம்மளுடைய மக்கள் நம்மளை நம்புவாங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் சீமான் நிற்கிறாரு. நமக்கு நம்பிக்கையாக இருக்குது, கட்டாயமாக போடுவாங்கன்ற நம்பிக்கை. இப்போ புதுசாக இந்த முறை வந்திருக்கிற பிளேயர் யாருன்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போது இதில் சில கால்குலேஷன் நம்ம பண்ணிடுவோம். இப்போ 26க்கு வாங்க. இப்போ 26ல் மாங்குடி அப்படியே போகுது. எம்என்எம் வாங்கின 8300 ஓட்டுங்கிறது வராது. ஏன்னா அது அப்படியே திமுகவுக்கு தான் போகுது. அதை சேர்த்து கூட 80,000 ஓட்டு வரப்போதுன்னு விட்டுருங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எச் ராஜாவும் அம்மாவுக்கு பண்ணுற தேர்போகி பாண்டி இவங்களை சேர்த்திங்கனாலே போன வாட்டியே மாங்குடி தோத்துருப்பார். அமமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருந்தா அப்பவே மாங்குடி தோத்துருப்பாரு. ஒன்று அமமுக இல்லை பிஜேபி ஜெயிச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து நின்றுறாங்கன்னா. ஏன்னா பாஜக வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆமா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. எச் ராஜாங்க 55,000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அப்புறம் துரைமாணிக்கம் தனியாக போட்டிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வாக்குகள் கூடி இருக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த அமமுக அப்புறம் எச் ராஜா மாங்குடி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் ஓட்ஸும் பிரியுது. பெரும்பாலும் முக்குளத்தூர்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க, செட்டியார்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் சில கேஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இவங்களாம் சேர்ந்தது தான் வந்து காரக்குடியாக வந்து நம்ம பார்க்க முடியுது. மொத்தமாக ஒரு 3,20,000 ஓட்டு இருக்குமா, அதில் இப்போ எப்படி செக்ரிகேட் பண்ண போகிறாங்கிறதா இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி அலையன்ஸில் இருந்திருந்தாங்கனாலே போராட்டி வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ தேர்போகி பாண்டிக்கு தான் இந்த வாட்டி கண்டிப்பாக சீட்டுங்கிறது உறுதியாகி இருக்கிறது. இந்த தருணத்தில் விசாரித்த வரைக்கும், நம்ம விசாரித்த வரைக்கும் அமமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. எடப்பாடியே அதை அறிவிச்சிட்டாரு. இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவருக்கு போல சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. திமுகவில் காங்கிரஸ் தான் கண்டிப்பாக அந்த தொகுதியை கேட்பாங்கிற ஒரு அசம்ஷன் இருக்குது. டிவிகேல பிரபு நிற்கிறார். ஸோ 4 முனை போட்டியில் 4 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் வந்து இவங்களுடைய தான் உறுதியாயிருச்சு. இப்போது சீமான் அவர்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் உள்ளே வந்ததுனால இது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து அவங்களும் எம்எல்ஏஸ் தான், நம்ம ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஒரு கட்சி லீடர் ஒருத்தர் வந்து நிற்கும் போது அது கொஞ்சம் கவனம் கூடுதலாக பெறுகிறது. கடினமான உழைப்பு இருந்துச்சுன்னா சீமானால் வெல்ல முடியும். மிக கடுமையான வந்து கிரவுண்ட் ஒர்க் தேவைப்படுதாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பொதுவாக நீங்கள் ஒன்று பார்க்கணும். எலெக்ஷனில் வந்து காசு ஒர்க் ஆகிற மாதிரி, மற்ற விஷயங்கள் ஒர்க் ஆகிற மாதிரி முக்கியமான ஒர்க்கு கேஸ்ட்டும் ஒர்க் ஆகுது. அப்போது சாதி ரீதியாக இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான அரசியலை சீமானவர்கள் தகர்த்து எரிஞ்சு அதெல்லாம் வந்து டைல்யூட் பண்ணி அண்டு கிரவுண்டுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 40-30 தொகுதி அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே மட்டும்தான் அப்படின்னு செஞ்சாங்கன்னா இன்னுமே கூட அவங்க நிறைய இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சமூக ரீதியான ஓட்டுகள் வந்து அமமுக அந்த மாதிரி சில கட்சிகள் பிரிக்கிறாங்க, மாங்குடி உட்பட சொல்றேன், பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இவர் வந்து இவருடைய கால்குலேஷன் என்னவா இருக்கும்? அதான் சொல்றேன். அதுதான் இப்போ என்னன்னா, அவர் என்னன்னா, அதான் நீங்க சொன்னதுதான் கரெக்ட், எக்ஸாக்ட்லி ட்ரூ. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இந்த மண்ணின் மகன், நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறேன், நான் குறிப்பிட்ட சாதிக்காக நிற்கல, சாதி பார்த்து போடுறோட எனக்கு தீட்டு அப்படின்னு பேசக்கூடிய சீமானால அங்கே வெல்ல முடியுமா? இது வந்து எனக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, சீமான் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறத தாண்டி அந்த கான்செப்டை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சாதியெல்லாம் பார்க்காம ஒரு ஆள் நமக்கு மாற்றத்தை கொடுப்பாருன்னு மக்களை தான் நம்புகிறாங்களா? மக்களுக்கு அது நம்பிக்கை இருக்கா? இதில் இன்னொரு நீங்கள் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, தேசிய கட்சிகள் குறிப்பாக இப்போ திமுகவுடைய ஓட்டு தானே காங்கிரஸுக்கு விழணும். மாங்குடிக்கு யாரோட ஓட்டு விழணும்? திமுகவோட ஓட்டு தான் விழணும். இப்போ திமுகவும் காங்கிரஸும் அந்யோன்யமா இருக்காங்களா? ஆமா, எப்படியோ கலவரம் முடிஞ்சு சுமூகமான நிலைக்கு வந்துட்டாங்க. அதான் கலவரம் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. அந்த கலவரம் நடந்த காயம் இருக்குமா இல்லையா? அந்த விழுப்புண்கள், அந்த கலவரத்தினால ஏற்பட்ட காயங்கள் இருந்துச்சு, அதை நீடிக்குது அப்படின்னா திமுக சைலண்டாகவும் வாய்ப்பு இருக்கு. சும்மா என்னையா அவங்க சும்மா சுத்தி குச்சகம் வேண்டியதா இருக்கு. நம்ம இவர் தளபதி சொன்னார் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? தஞ்சாவூர் தளபதி சொன்னார்ல, தளபதினா தளபதி மு.க. ஸ்டாலின் கிடையாது, தளபதி விஜய் கிடையாது, தளபதி ஒரு திமுக காரரு எம்எல்ஏ சொன்னார்ல,
எப்பா இந்த இவங்க 2 பேருக்கு போய் சீட்டை பிடிங்கி விடுங்கப்பா, அப்பதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டார் டக்குனு ஒரு இடத்துல பொது வெளியில காங்கிரஸை பத்தி. பூத்துக்கு போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாரு. பூத்துலயே ஆள் இல்லை காங்கிரஸுக்கு, நாம தூக்கி சம்மந்துக்கிட்டு இருக்கோம்னாரு. ஒருவேளை அப்படிலாம் யோசிச்சு காங்கிரஸ் ரொம்ப பண்றாங்க, சீமான் வந்துட்டு போட்டும்பா உடுப்பா கம்முன்னு சரட்ட வேலையை பாருங்க பானும், இதெல்லாம் வந்து நான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. இன்னொன்னு பாத்தீங்களா இல்லையா, வெங்கட் போஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாயை நிக்க வச்சாலும் நரிய நிக்க வச்சாலும் எங்க வேலை அவங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க நீங்க சொல்றது வந்து திமுகவுக்கு பொருந்தும். சரியாதான் கேட்டீங்க, திமுகவுக்கு பொருந்தும். திமுகல அந்த மாதிரி சொல்லக்கூடாது, எனக்கு உடன்பாடு கிடையாது, ரொம்ப தப்பான ஒரு இது. திமுகல இருக்கிற அந்த மாதிரி நீங்க வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. திமுகவே கிடையாது, அவர் ஒரு காங்கிரஸ்கார். காங்கிரஸுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போ உருவாக இருக்கக்கூடிய ஒரு உட்பகை இது வந்து அங்கே ஜெல்லாகுமாங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஓட்டும் விழணும், விசிகா ஓட்டு விழணும். விசிகாவும் காங்கிரஸுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? புதுச்சேரியில் பிரச்சனை. புதுச்சேரியில் நாங்கள் கேட்ட தொகுதியில் காங்கிரஸில் வந்து நேற்று வந்து சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் தனிச்சு போட்டிடுறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குது. அப்போ இப்படி கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒருமித்த குரலோட கரெக்டாக வந்து அதை கன்சாலிடேட் பண்ணணும். அது ஒரு டஃப் இன்னைக்கு கிரியேட்டாக இருக்குது. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி. காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் வந்து ஒரு வேலையும் பண்ணலை, சமூகம் முன்னேறலை. இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. News 247 தமிழ் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியை திட்டமிடுறாங்க. அந்த விவாத நிகழ்ச்சியில் உங்களுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிம்மாவனங்கார்த்தி என்ன பண்ணார், சகோதரர் என்ன பண்ணார், ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். ஏங்க மதுக்கடைகளை அகற்றி விட்டு மணமகள் மன்றங்களை உருவாக்குறீங்க, அந்த மணமகள் மன்றங்கள் யாரோட பேரெல்லாம் இருக்குது, அதை எதிர்த்து களமாடிய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு தான் சொல்கிறாங்க. அதை அவர் பதிவு பண்ணும்போது ஏன் அங்கே அவ்வளோ பதற்றமாவது, அவ்வளோ ஒரு சூழலை கெடுக்குறீங்க? அவர் மேலே அடித்து அந்த இடத்த நாசம் பண்ணி நெறியாளர் மண்டையை உடைச்சு அவர் காயத்தோடு எனக்கு திருப்பி அடுத்த நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ச்சியாக கலப்பணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஊடகவியலாளராக. அப்போது இதுதான் நான் சொன்ன சிக்கல். அப்போ கிரவுண்டில் நாம் தமிழர் கட்சி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒர்க்கு நீங்கள் பண்ணாதான் உங்கள் மேலே கோவமே வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேசுறதுனால மட்டும் இல்லை, யார் வேணா பெஸ்ட்டு போகலாமே. ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் திமுகவுக்கு அவங்க மேலே கோவம் வருது. ஏன்னா வந்தது காங்கிரஸ்காரரும் கிடையாது, திமுககாரர். அங்கே அந்த டிபேட்டுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, எச் ராஜாவும் அமமுகவும் சேர்ந்து போன வாட்டி இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ அமமுக பிஜேபி, இப்போ எச் ராஜா அமமுக இவங்க 2 பேருக்குமான ஓட் பேங்க் அப்படிங்கிறது அப்படியே ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான். இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிடிக்கல அப்படிங்கிற ஓட்டு தான் வந்து இவங்க வந்து வாங்கி ஆகணும். சரி, திமுக பிடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து நம்ம கடந்த கால தேர்தலை எடுத்து பார்த்தோம்னா இந்த தொகுதியில காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றிருக்கு. அதுவே திமுக 3 முறை, அதிமுக 4 முறை. அப்ப காங்கிரஸ் தான் இங்க வந்து வலிமையா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அந்த வேட்பாளர் வந்து மக்கள் மத்தியில களம் இறங்கி ஒரு அப்படின்னா காங்கிரஸ்காரர் வேட்பாளருக்கு வந்து போட வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொன்ன 5 முறையும் அப்படிங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்றேன், நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. பட் திமுகவும் ஜெயிச்சிருக்கு, அதிமுகவும் ஜெயிச்சிருக்குது. இன்னொன்று, அண்மை காலமா காங்கிரஸோட வளர்ச்சின்னா என்ன, வளர்ச்சி என்பது என்ன? இப்போ அந்த வளர்ச்சியை நீங்க எவாலுவேட் பண்ணி பார்க்கணும்னா அல்லது அதை செயல்பாடு வச்சு பார்க்கணும்னா அந்த விமர்சனங்கள் காங்கிரஸ் மேல ரொம்ப கடுமையா லோக்கல்ல இருக்குது, திமுக மேலே லோக்கல்ல இருக்குது. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன். அப்போ இந்த பிரச்சனை அங்க இருக்குது. ஆனா இப்போ ஒரு தொகுதி, இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து காங்கிரஸ் திமுக அதெல்லாம் இல்ல, அங்க வசந்தகுமார் அவர்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கு. அந்த அவருடைய மகன் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு தனிநபருக்கு அங்க செல்வாக்கு இருக்கும்போது கட்சியெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்களா? இது தனிநபர் செல்வாக்கு இங்கே கிடையாது. இங்க போராட்டி மாங்குடி ஜெயிச்சாரா? காங்கிரஸ்காரர் நிக்க வச்சாங்க, ஜெயிச்சாங்க. தனிநபர் செல்வாக்குங்கிறது இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் கிடையாது. இந்த இடத்துல முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சி, ஜாதி, பணம், இது 3மே வந்து அடுத்தடுத்த வரிசையில் நிற்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எட்ஜை சீமான் முறியடிக்கணும் அப்படின்னா 2021 23,872 வாக்கு, 2019 அண்ட் 2016 நான் பார்த்தேன். அப்போ 10,000க்குள்ள தான் எடுத்திருந்தாங்க. 5,000 ஒரு 7,000 தான் எடுத்திருந்தாங்க.
ஸோ வளர்ச்சிங்கிறது ஒரு 3 மடங்கு வளர்ச்சி 2021 ஃபேஸ் பண்ணாங்க. அந்த 3 மடங்கு வளர்ச்சி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தொகுதி கைவசப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா, தேவை என்னன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஜெயிப்பாரா மாட்டாரா அதெல்லாம் இப்போ சொல்லவே முடியாது. இந்த தொகுதி ஒரு கடினமான தொகுதி, அதை சொல்லலாம். ஒரு டஃப்பான இடம். இந்த டஃப்பான இடத்துல இப்போ நான் விசாரித்தேன், நீங்கள் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி விசாரிக்கும் போது தீவிரமாக கிரவுண்டில் கட்சிக்காரங்க இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சீமான் அவர்கள் இன்னும் கிரவுண்டுக்குள்ளே வரல. ஏன்னா அவர் தான் பரப்புரை பண்ணணும், அவர் தான் அந்த கட்சிக்கு பரப்புரை நாயகனே. ஏன்னா அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. மற்ற தொகுதிக்கு போயிட்டு இருக்கிறாரு, அவர் தொகுதிக்கும் அவர் போகிறாரு. ஐ திங்க் ஸோ இன் சம் டேஸில் போகிறாரு அவர் தொகுதிக்கும். இங்கே அவர் செல்வதற்கு முன்பாகவே அங்கே ஒரு தனியாக எல்லா கட்சிகளும் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு இடத்த பிடிச்சி அங்கே எல்லா இடங்கள்லையும் தொடர்ச்சியான பரப்புரை வேலைகள் பண்ணுறது, துண்டறிக்கை கொடுக்கறது, மக்கள்கிட்ட போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணுற வேலையெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு வேலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளை சேர்ந்தவங்களும் அந்த தொகுதிக்கு வந்து பிரச்சார வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறதே கொடுத்து, இது வந்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயே பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு கார்த்திகேயன் இருக்கிறாரு, இங்கே ஆலந்தூர் நிற்கிறாரு, பல்லாவரம் நினைக்கிறேன் திங்ஸ் வாங்கன்னா அக்கம் பக்க தொகுதிக்காரங்க அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கார வாக்கு சேகரிக்கணும், ஒருத்தருக்கான இந்த இது இருக்கணும், அந்த கேரிங்கோட அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே வந்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இருக்கவே இருக்க சீமானுடைய ஸ்பீச் பண்ணுற வீடியோஸு, அதை வந்து அவங்க வாகன பரப்புரையை மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நிற்க வச்சு, ஒரு திருமுறையில் நிற்க வச்சு அந்த பிரச்சாரங்களை அவருடைய காணொலி வாயிலாகவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யங் ஓட் பேங்க்கு, விவசாயிகளுடைய பின்னணியில் இருக்கிற ஓட் பேங்க்கு, நடுத்தர குடும்ப வர்க்க மக்கள், அப்புறம் ஒரு நேஷனலிசம் தமிழ் நேஷனலிசம் சார்ந்த ஐடியாலஜிக்கலாக புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை தான் சீமான் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு கை கொடுத்துச்சுன்னா அவருக்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஆனால் அவர் ஜெயிச்சிருவாருங்க, உள்ளே போயிடுவாருங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போ யாருக்குமே சொல்ல முடியாது. கவனமாக பயன்படுத்துகிற வார்த்தையை யாருக்குமே சொல்ல முடியாது நம்மளால். ஸோ திரு சீமான் அவர்களுக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இங்க களத்துல வந்து எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களும் களம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா நீங்க டாக்டர் பிரபு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவர் என்ன விமர்சனம் பண்றாருன்னா சீமான் அவர்களை பத்தி, இவரோட சொந்த தொகுதியா இருந்தாலுமே கூட அவர் எப்போதுமே இந்த சென்னையில தான் இருக்காரு. இப்ப மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மக்கள் வந்து சென்னைக்கா போய் பார்க்க முடியும், அப்போ எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தலைவரா நான் இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இது எப்படி எடுத்துப்பாங்க அந்த தொகுதி மக்கள்? நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா, அதில் நம்ம அவரை விமர்சிக்கணும் ஆதரிக்கணும்னா ஒன்றும் நமக்கு எதுவும் நோக்கம் கிடையாது. இப்போ டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் யாரை வச்சு ஓட்டு கேட்குறாரு? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வச்சு. சீமான் யாரை வச்சு ஓட்டு கேட்பாரு? அவரை வச்சு தான் ஓட்டு கேட்பாரு. ஆமாம். இப்போ சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, அவர் சென்னையில் இருக்கிறாரா ஊரில் இருக்கிறாராங்கிறதெல்லாம் இங்கே வந்து டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஒருத்தர் வேறு தொகுதியில் இங்கே வந்துட்டாரு, அவர் மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்களே, அதெல்லாம் ஒன்றும் சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் ஒரு பாலினம், சாதி, மதம், துறை இதெல்லாம் கடந்த ஒரு நபராக இருக்கும்போது உங்களுக்கு தொகுதியில் ஒரு மேட்டரே கிடையாது. சேப்பாக்டிப்ளிகன்லையும் ஜெயிச்சிருக்கிறாரு, திருவாரூர்லையும் ஜெயிச்சிருக்கிறாரு கருணாநிதி. சேப்பாக்டிப்ளிகன்லேயே அவர் பிறந்தாரு, இல்லை சென்னை கோபாலபுரம் தானே வீடு இருக்குது, எதுக்கு திருவாரூரில் வந்து நிற்கிறாருன்னா கேட்பாங்க. அப்படி கிடையாது. உடனே கருணாநிதி சீமானம் ஒன்றான்னு கேட்டுற போகிறீங்க. மேட்டர் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு லெகசி இருக்குது, லெகசி உருவாக்கணும். இப்போ சீமான் பண்ண சரி நம்ம சொந்த தொகுதிக்கு போய் நிற்போம், ஏன்னா ட்ரெயின் பண்ணி பார்ப்போன்றாரு. கம்பேரிட்டிவ்லி பிரபுவையும் இவரையும் கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பெனிஃபிட் வந்து ஓன் கான்ஸ்டிடுவன்சி, 2 பேருக்குமே ஓன் கான்ஸ்டிடுவன்சி. அவர் அங்கேயே வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கணுன்னா அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு நிலைப்பாடுகள் எதுவும் பெருசாக இருந்தது கிடையாது. லிட்ரலி ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நல்லது செய்கிறது, இது பேர் என்ன, அரிசி மாவு கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், மருத்துவ முகாம்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு. அது எல்லாருமே பண்ணலாம். இப்போ கொஸ்டின் என்ன வரும்னா, விஜயனுடைய செயல்பாடுகள் தான் பிரபு மீதான தாக்கத்தை வந்து அல்லது மதிப்பீடை வந்து உருவாக்கும். இப்போ விஜயனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது தானே வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அவர் மீதான அந்த செயல்பாடுகள் மீதான மதிப்பீடு தான் வந்து பிரபு அவர்கள் மேலே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது இன்னும் திரு விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வரலை, பிரச்சாரம் பண்ணலை, கொள்கைகளை சொல்லலை, அல்லது வாக்குறுதிகளை கொடுக்கல, அல்லது இயல்பான வாக்குறுதிகள், நானும் வந்தா காசு தருவேன், நானும் வந்தா இது இலவசம் தருவேன், நானும் வந்தா வீடு கட்டி தருவேன், பைக் வாங்கி தருவேன், கார். இப்போ இந்த மாதிரியான, அதாவது விசிபிளாக கூட இல்லை,
கேட்கறதுக்கு கூட ஒரு மாற்றம்னு ஒன்று கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இலவசம்னா அவங்க வந்து மொட்டையா லேப்டாப் கொடுக்குறத எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொல்லலை. டிவி வேணாங்க, எதுக்குங்க இலவசமாக ஒன்றும் தொலைக்காட்சி பெட்டி, எதுக்குங்க இலவசமாக வந்து குளிர்சாதன பெட்டி, எதுக்குங்க இலவசமாக வந்து நீங்கள் வந்து மகளிருக்கு ஏன் உரிமை தொகை கொடுக்குறீங்க, அதை வந்து உரிமை தொகைன்னு சொல்லி பேரை வச்சு ஏமாத்துறீங்க. இதெல்லாம் தாண்டி இலவசமான தரமான கல்வி கிடைக்கணும், அதுக்கேற்ற வந்து வேலை கிடைக்கணும். இவ்வளோ கொடுக்குறவங்க நேற்று ஒரு நல்லா நிறைய பேர் பேசியிருந்தாங்க, இவ்வளோ கொடுக்குறவங்க இலவசமாக தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இலவசமாக எல்லாருக்கும் குடிநீர் கூட பார்ப்போம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் வணிகமயமாகிவிட்டு ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஆனால் இலவசமாக நீ கொடுக்க மாட்டேன். இப்போ நினச்சி பாருங்க, உங்களுக்கே தோணுச்சா? ஒரு தடவை நியனாவில் வந்து ஒரு டிபேட் ஷோ நடத்தினாங்க. அப்போ என்னன்னா சீர்வரிசை கேட்குறவங்க ஒரு பக்கம், பொன் வீட்டாரோ பையன் வீட்டாரோ ஒரு பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைலாமா கேட்பீங்க, நான் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து கட்டில், பீரோ, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு கோபிநாத் வந்து, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அனைத்து விதமான பொருட்களும் இங்கு கிடைக்கும் குறைந்த விலையில் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல. என்னங்க அந்த மாதிரி நினச்சிட்டீங்களாங்க பொண்ணு விட அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா பொண்ணு வீட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மினி விஷயத்தையே கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. பைக்கு, காரு, கட்டில், பீரோ, உங்களுக்கு என்ன தான் கொடுக்கல, நீ வந்து சும்மா உட்காந்தா மட்டும் போதும் போல, அந்த மாதிரி மொத்தத்தையும் கேட்குறியாப்பான்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருந்தா. அப்படி அந்த மாதிரி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அதில் நீங்கள் முற்போக்காக ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், நல்லதாக ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். மடிக்கணினி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த ஆட்சி மடிக்கணினியை கொடுக்காம எப்படி ஏமாத்தினாங்க, கடைசி அதில் கொடுத்து எப்படி ஏமாத்தினாங்க? அதை நீ பண்ணலாம்ல. டேப்லாம் கொடுக்க போகிறோன்னு எங்களை ஏமாத்துனீங்க. மக்கள் பணம் இல்லையா? வைஃபை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது எது தேவையோ அதை கொடுக்காம எது தேவை இல்லையோ அல்லது இது இல்லாமல் கூட மக்களால் வாழ்ந்துட முடியுன்ற ஒரு சூழல் இருக்குல்ல, இது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன தேவை? எனக்கு சுயமரியாதை உள்ள வாழ்க்கை தேவை. சுயமரியாதை உள்ள வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. என் உழைப்புனால எனக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானம் வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையால வாழ முடியுது, அவ்வளோதான். இதான் சுயமரியாதை உள்ள வாழ்வு. அதுதான் பெரியார் சொன்னார், அதுதான் அம்பேத்கர் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க, திராவிடம் அதானே சொல்லுது. அப்போ அதை வந்து பரப்புரை செய்யறதுனால சீமானுக்கு அது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு கடைசி 5லேருந்து ஒரு 10 நாளுக்கு அவர் அந்த தொகுதியிலேயே இருக்கணும், வேற வழி கிடையாது. அது என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி அந்த கடைசி ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸ் மேபி காரக்கூடியாக இருக்கலாம். நான் இன்னும் அந்த சுற்றுப்பயணத்தை நான் பார்க்கல. மேபி அப்படி இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக அமையலாம். பிரபு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் கேட்டு விசாரிச்சிருக்கு, கார்குள்ள இருக்கவங்க கேட்டு விசாரிச்சிருக்கு, யங்ஸ்டர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு, ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸு, ரீல்ஸை லவ் பண்ணுறவங்கலாம் வந்து லைக் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய அவரை வந்து பார்க்குறாங்க. பட் அதான் நான் ஒரு படத்தில் நான் உங்களுக்கு ஒரு முறை சொன்ன மாதிரி தான், சுறா படம் பார்க்கும்போது பிறந்தாலும் என் பேர் சுறான்னு பேர் வச்சுட்டாங்க. பட் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரபுக்கு வேஸ்ட்டு தானே. விஜய்க்காக அண்ணனை பார்த்தேன், லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. லைக் தான் போடுற வயசு இல்லாத, லைக் தான் பண்ணிட்டு ஓட்டு போட உள்ள வர முடியாது. வெளில இருந்து பார்த்துட்டு டாடா சொல்லிட்டு போக வேண்டியது தான். இப்போ அந்த சிக்கலும் வந்து ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு இடம் தான் காரைக்குடி. இது நம்ம காரைக்குடிக்காக பொதுவாக பேசியிருக்கிறோம், நாட் ஃபார் சம்மன் எல்ஸ். ஸோ மாங்குடி அவர்களும் சரி, தேர்போகி பாண்டி, சீமான், பிரபு அப்படின்னு ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் வந்து இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த காரைக்குடின்ற தொகுதி வந்து யார் வசம் வரப்போகுது அப்படின்னு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம் யார் கைக்கு போக போகுதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பேசலாம், மாற்றம் வருதா இல்லை அதே மாதிரி நீடிக்குதா, அது எதனால் அங்கே அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து டீகோட் பண்ணி கட்டாயமாக நம்ம அனலைஸ் பண்ண ஒரு வீடியோ போட போகிறோம். தேர்தலுக்கு பிறகு நம்ம அந்த காரைக்குடி தொகுதியை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், நன்றி.